அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது மெதுவாக செயல்படலாமா? வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானாகும். மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் உங்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு தேவையற்ற செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எது அவசியமான செலவு, எது அவசியமற்ற செலவு எது என்று நன்கு பகுத்து பார்த்து செயலாற்றுவது உங்களுக்கு நன்மையாகும். முடிந்தவரை அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும், கையில் சிறு தொகை இருந்தாலும் அவற்றை நிலையான சொத்தில் முதலீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்திற்கு வீடுகளை புனரமைப்பது அல்லது வீடு கட்டுவது, சிறு இடம் வாங்குவது போன்றவற்றை நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அடுத்த 4 மாதங்களில் அதிகப்படியான வட்டிக்கு கொடுப்பது, ஃபைனான்ஸ் செய்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதும், ஃபைனான்ஸ் செய்வதுதான் தொழில் என்று இருப்பவர்கள் முடிந்தவரை நீங்கள் உங்கள் கையில் பணங்களை கொடுப்பதை தவிர்ப்பதும், அவர்கள் சரியானவர்களா என்று நன்கு பார்த்து பணத்தை கொடுப்பது உங்களுக்கு நன்மையாகும். குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் படிப்படியாக அடுத்த 4 மாதங்கள் குறையும். சரியான திட்டமிடுதலும் நேர்த்தியும் அடுத்த மாதங்களில் நீங்கள் சரியாக செயல்படுத்தும் பொழுது வருமானங்களில் பெரிய பாதிப்புகளின்றி உயர்வுகள் நிச்சயம் உருவாகும். ஏனென்றால் குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக அடுத்த 4 மாதங்கள் உங்களது கடன் ஸ்தானத்தை பார்ப்பதினால் தேவையற்ற சிறு சிறு கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். ஆனால் விரயத்தில் உள்ள குரு பகவான் தேவையற்ற விரயங்களை அதிகரிக்கக்கூடிய சூழல்களை உருவாக்குவார். அதனால் முடிந்தவரை தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நலமாகும். குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே உண்டான சிறு சிறு அன்பு சண்டைகள், சில மோதல்கள், சிறு சிறு பிரிவினைகள் அடுத்த 4 மாதங்களில் நிவர்த்தியாகி சமாதானங்களும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். கல்வி கற்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இருந்த சில தொய்வுகள் நிவர்த்தியாகும். அடுத்த 4 மாதங்கள் கல்வியில் சீரான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். அதனால் பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிக கூர்ந்து கவனித்து படிப்பதன் மூலமாக தேர்ச்சி விகிதங்களும் மதிப்பெண் விகிதங்களும் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி ரீதியாக புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு சாதகமான உயர்வுகளை உருவாக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த பற்றாக்குறைகளும், சில தேவையற்ற வீண் விவாதங்களும், சில மன வருத்தங்களும், காயங்களும் அடுத்த 4 மாதங்கள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். ஆனால் எந்த செயல்களிலும் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசுவது அல்லது செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் சரியான திட்டமிடுதலும் நேர்த்தியுடனும் நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அவை உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் சுயதொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்களில் அனாவசியமாக பலவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை தவிர்ப்பதும், எது சரியானது எது சரியில்லாதது என்று சரியாக திட்டமிடுதலுடன் அணுகி சுயதொழில் ரீதியாக ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அவை உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. ஏனென்றால் மாயாக்காரனான ராகு பகவான் அடுத்த 4 மாதங்கள் உங்களது தொழில் ஸ்தானத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் சில தேவையற்ற விஷயங்களை, செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக உருவாக்கலாம். அதனால் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் சற்று கவனமுடன் இருப்பது அவசியமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. ஆனால் சில சமயங்களில் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன ரீதியாக ஒருவித கற்பனைகளும் ஒருவித தயக்கங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கம்பெனி சார்ந்தவற்றில் சில அதிகப்படியான பேசுவதோ அல்லது அவற்றை செயல்படாமல் விடுவதற்கான சூழல்களும் உருவாகும். குறிப்பாக மேலதிகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் அதிகரிக்கலாம். அதனால் தொழிலில் சரியாக திட்டமிடுதலுடன் பணியாற்றுவதும், மேலதிகாரிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும், உங்கள் கம்பெனி சார்ந்த விஷயங்களை பிறரிடம் அனாவசியமாக கருத்துக்களை பரிமாறுவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக அதிகப்படியான முதலீடுகளை தவிர்ப்பதும், கிடைக்கக்கூடிய சிறு ஆர்டர்கள் இருந்தாலும் அதை அதிக கவனத்துடன் அதிக தன்னம்பிக்கையுடன் எடுத்து செயலாற்றும் பொழுது அவை உங்களுக்கு லாபமாகவும் உயர்வாகவும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிமாநிலம் வெளிமாவட்டம் சார்ந்த ஆர்டர்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளையும் உயர்வுகளையும் தரக்கூடிய
வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் தேவையற்ற இடமாறுதல்களை 100% தவிர்ப்பதும், நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே அடுத்த 4 மாதங்கள் பயணிப்பதும் உங்களுக்கு மிக அவசியமாகும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் ராகு கேதுடைய அச்சு என்று சொல்லக்கூடிய உங்கள் தொழில்ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடப் போவதனால் அடுத்த 4 மாதங்களில் தேவையற்ற இடமாறுதல்களால் சிறு சிறு அலைச்சல்களும் சில அவசரப்பட்டு வந்துவிட்டோமோ என்கின்ற ஒரு பய உணர்வுகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் அடுத்த 4 மாதங்கள் தொழில் ரீதியாக இடமாறுதல்களை தவிர்ப்பது உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் தரும். மற்றபடி சில பிரச்சனைகளும் கடன் சார்ந்த நெருக்கடிகளும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் நிவர்த்தியாகக்கூடிய சாதகமான சூழல்கள் உருவாகும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கூட்டு தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடனும் உற்சாகமுடனும் பணிபுரியக்கூடிய சாதகமான சூழல்கள் உண்டு. கூட்டு தொழில் ரீதியாக வருமானங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். புது ஆர்டர்களுக்கான முயற்சிகளும் அவை வெற்றியடையக்கூடிய சாத்தியங்களும் கூட்டு தொழில் ரீதியாக உயர்வுகளை உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் துறை ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள், சில தேவையற்ற அன்பு சண்டைகள், விவாதங்கள் நிவர்த்தியாகி அரசு துறை ரீதியாக நிம்மதியும் மேன்மையும் உருவாகும். நெடுநாள்களாக உங்களுக்கு குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும், இதனால் பணி ரீதியாக இருந்த தொய்வுகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய உயர்வுகள் உருவாகும். அதேபோல புதிய வீடு வாகனம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக மற்றும் உங்களது சுகஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் அவ்வப்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் முதுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஒற்றை தலைவலி சார்ந்த சில சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகலாம். குறிப்பாக தூக்கமின்மை சார்ந்த சில பிரச்சனைகளால் மன ரீதியாக ஒருவித தளர்ச்சிகள் உருவாகும். அதனால் தேவையற்ற அதிகப்படியான சிந்தனைகளை போட்டு குழப்புவதை தவிர்ப்பது நன்மையாகும். கேது என்றாலே விரக்தியாகும். அவர் உங்களது சுகஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதினால் சுகத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் தேவையற்ற அனாவசியமான கற்பனையான எண்ணங்களை தவிர்ப்பது புனர்பூச நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உயர்வாகும். அதேபோல பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களை பற்றி அடுத்த 4 மாதங்கள் பேசுவதோ அல்லது செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குவதையோ முற்றாக தவிர்ப்பது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும். ஏனென்றால் பூர்வீகத்திற்கு 12ஆம் இடத்திலிருந்து, அதாவது விரயஸ்தானத்திலிருந்து கேது பகவான் அடுத்த 4 மாதங்கள் வலிமையாக இயக்குவதினால் பூர்வீகத்தில் குடிபோவது, பூர்வீக சொத்துக்களில் பாகக்கிரால் செய்வது போன்ற விஷயங்களை ஒத்திவைப்பது உங்களுக்கு அவற்றால் நன்மைகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும். பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்களில் பெரிய பாதிப்பு ஒன்றுமில்லை. சரியான திட்டமிடுதலும் நேர்த்தியாக அணுகுவதும் உங்களுக்கு உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். தேவையற்ற சில குழப்பங்களும் இன்னல்களும் மறைந்து வெற்றிகள் காணக்கூடிய சிறப்புகள் உண்டு. அதனால் பெரிய பாதிப்பின்றி நல்ல உயர்வுகளை பெறலாம். அடுத்த 4 மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது செவ்வாய்க்கிழமை நாளன்று அவசியம் சென்று வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர படிப்படியாக கிரகதோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து முருகனை மனதார வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீவினைகள் நீங்கி வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.